செல்வம் எஸ் ஷான்கள் மாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் அமைச்சர் கௌரவ திரு குருகுலராஜா அவர்களே, நமது எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே, கௌரவ வடமாகாண சபை உறுப்பினர்களே, அரசியல் பிரமுகர்களே, திணைக்கள அதிகாரிகளே, உத்தியோகத்தர்களே, சகோதர சகோதரிகளே, எனது இனிய மாணவ செல்வங்களே, கூட்டங்களிலும் பொதுமக்கள் ஒன்று கூடல்களிலும் நாம் உரையாற்றுவது கைதட்டல்களுக்கும் மகிழ்ச்சி ஆரவாரங்களுக்குமாக அல்ல. நமது உரைகளில் கூறப்படுகின்ற பல விடயங்கள் நமது சமூகத்திற்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் எத்தனையோ வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும் இவ்வாறான கூட்டங்களில் கலந்து கொள்கின்றோம். சிலர் எமது பேச்சுக்கள் தற்பெருமைக்காக ஆற்றப்படுகின்றன என்ற கருத்தை முன்வைக்கின்றார்கள். உதாரணமாக வன்னி பிரதேசத்தில் ஒருவர் அவ்வாறு கூறிக்கொண்டிருக்கின்றார். அவ்வாறு கூறுபவர்கள் அவ்வாறான காரணங்களில் ஈடுபடுகின்றார்களோ நான் அறியேன். எமது கரிசனைகளும் கருத்துக்களும் மாணவர்கள் மத்தியில் கூடுதலாக சென்றடைய வேண்டும் என்ற காரணங்களினாலேயே பாடசாலை சிறுவர்களையும் இள வயதினர்களையும் கருத்தில் வைத்து அவர்களின் எதிர்காலம், அவர்களின் கல்வி முயற்சி போன்றவை சம்பந்தமான அறிவுரைகளை எமது உரைகளில் சேர்த்துக் கொள்கின்றோம். அடுத்த தேர்தலில் உங்களின் வாக்குகள் எமக்கு கிடைக்கக்கூடும் என்ற காரணத்துக்காகவோ எம்மை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் கருதியோ நாங்கள் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. எமது வேலை சுமைகளை தாங்கிக் கொண்டு இப்பேற்பட்ட கூட்டங்களில் நாம் கலந்து கொள்கின்றோம் என்றால் எமது மக்களின் வருங்காலம் பற்றி அக்கறை கொண்டுள்ளோம் என்று அர்த்தமே ஒழிய எமது குரல்களை நாமே கேட்பதில் எமக்கு ஈடுபாடு ஒன்றும் இல்லை. இன்றைய இந்த சாதனையாளர்கள் கௌரவிப்பில் பலர் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி கிண்ணங்களும் பரிசில்களும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். சிலர் பரிசில்களை பெற மகிழ்வுடன் காத்திருக்கின்றீர்கள். உங்களை ஊக்கப்படுத்துவதற்கும் வெற்றியாளர்களை முன்மாதிரியாக கொண்டு ஏனைய மாணவர்களும் அடுத்தடுத்த வருடங்களில் தம்மையும் வெற்றியாளர்களாக அல்லது சாதனையாளர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தூண்டுதல் சக்தியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே கல்வி திணைக்களம் இவ்வாறான நிகழ்வுகளை பெருந்தொகை பணச்செலவில் வருடா வருடம் நடாத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு முதற்கண் எனது பாராட்டுக்கள். போட்டிகள் எம்மை உற்சாகப்படுத்துகின்றன, உசுப்பேற்றுகின்றன. அதன் மூலம் எமது அறிவையும் திறனையும் விருத்தி செய்து கொள்கின்றோம். கல்வியிலும் விளையாட்டுகளிலும் போட்டிகள் வைப்பதால் எமது திறன்களை நாம் மேம்படுத்துகின்றோம். ஆனால் போட்டிகள் எமக்கு சுமையாக மாறக்கூடாது. வெற்றி என்பது மகிழ்வை தர வேண்டும், மமதையை தரப்படாது. தோல்வி என்பது அடுத்த வெற்றிக்கு படியாக அமைய வேண்டும், படிப்பினையாக அமைய வேண்டும். பரிதாபம் அடைய வைக்கக்கூடாது, பரிதவிக்க இடமளிக்கக்கூடாது. இங்கே 5ஆம் வகுப்பு புலமை பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் சித்தி அடைந்த முதல் 15 பேருக்கான பரிசில்கள் வழங்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அறிகின்றேன். இந்த புலமை பரிசில் பரீட்சைகள் தொடர்பாக நாம் சற்று ஆராய வேண்டி இருக்கின்றது. குழந்தைகளின் சின்னஞ்சிறு வயதில் அவர்களை போட்டியில் ஈடுபடுத்துகின்றோம். பெற்றோர்களின் போட்டி மனப்பான்மையை நாங்கள் பிள்ளைகள் மீது திணிக்கின்றோம். பல திறமை மிக்க மாணவர்கள் கூடுதலான அழுத்தங்களுக்கு ஆளாகின்றார்கள். அதாவது வீட்டில் நெருக்கடி, அவர்களுக்கு பாடசாலையில் நெருக்கடி, டியூஷன் வகுப்பில் நெருக்கடி என தொடர்ச்சியான பல நெருக்கடிகளினால் பலருக்கு பாடங்களில் வெறுப்பு ஏற்பட்டு பரீட்சைகளில் அவர்கள் துரதிர்ஷ்டவசமாக கோட்டை விட்டு விடுகின்றார்கள். இது பற்றி ஆராய்ந்த போது ஆண்டு 5 மாணவர்கள் மீது அளவுக்கு அதிகமான கரிசனை எடுத்து மிக கூடுதலான நேரத்தை கற்பித்தலுக்கு உள்ளாக்கி மாணவர்களுக்கு கல்வியின் மேல் இயல்பாகவே ஒரு வெறுப்பை கொண்டு வரக்கூடியவாறு பெற்றோர்களும் மற்றவர்களும் நடந்து கொள்வது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. உண்மையில் சிறுவர்கள் விளையாட்டுடன் கூடிய கல்வி முறைக்கு மாற்றப்படல் வேண்டும். ஏட்டுக்கல்வியுடன் மட்டும் நின்றுவிடக்கூடாது. செயல்முறை ரீதியாக மாணவர்களுக்கு இயற்கையுடன் கூடிய அறிவை உட்புகுத்த வேண்டும். கல்வி மாணவர்களுக்கு சுமையாக அமையக்கூடாது. பரீட்சைகளில் தோல்வி கண்ட எத்தனை மாணவ மாணவியர் தமது உயிர்களை மாய்த்துள்ளார்கள். மாணவ மாணவியர் மீது அவர்களின் சூழல் ஏற்படுத்தும் நெருக்குதல்கள் தான் இவ்வாறான தற்கொலைகளுக்கு காரணம்.
சுமார் 66-67 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் இந்த புலமை பரீட்சைகளில் ஈடுபட்ட போது இந்திய உபகண்டம் பிரிவினைக்கு உள்ளாகியது. ஒரே நாடாக இருந்த இந்தியா பாரதமாகவும் பாகிஸ்தானாகவும் பிரிந்தன. அப்போது பரீட்சைக்கு தோற்றிய தமது குழந்தைகளுக்கு அவர்களின் தாய் தந்தையர்கள் கூறியது இதைத்தான். என்ன என்று பார்த்தீர்களானால், பிள்ளைகளே, வந்தா வா, போனால் பாகிஸ்தான் என்று பரீட்சை எழுதுங்கள், பயப்படாதீர்கள், இந்த பரீட்சையால் குடிமூழ்கி போவதில்லை என்று கூறுவார்கள். அந்த காலத்திலே வந்தா வா போனால் பாகிஸ்தான் என்றால் பாகிஸ்தான் வரும் என்று நினைத்தோம், வரவில்லை, இது போய்விட்டது, அதை இங்கு கொண்டு வந்து அவர்கள் கூறுவார்கள். அவ்வாறு கூறியதால் மாணவர்களிடையே மனச்சுமை குறைந்திருந்தது. போட்டி பொறாமைகளிலும் பார்க்க அறிவு விருத்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம்தான் மேலோங்கி இருந்தது. அப்போதெல்லாம் மாணவ தொகைகளும் கட்டுக்கடங்கி இருந்தன. இன்று போட்டி பொறாமை வெகுவாக மாணவ மனங்களை பாதிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் பரீட்சையில் தோற்றுகின்ற ஒரு தொகுதி மாணாக்கர்களின் திறமைகள் வியப்பை தருவதாக இன்று உள்ளது. 2 பாடங்களில் மொத்தமாக 200 புள்ளிகளில் 195 புள்ளிகள் அல்லது 196 புள்ளிகளை பெற்று சிறப்பு சித்தி அடைகின்ற அந்த மாணவ மாணவியர் எவ்வளவு விடயங்களை அவர்களின் அந்த பிஞ்சு மனங்களில் தேக்கி வைத்திருக்கின்றார்கள் என நான் பலமுறை வியந்ததுண்டு. அதே நேரம் அம்மாணவ மாணவியரை பல்கலைக்கழக இறுதித் தேர்வை முடித்த பட்டதாரிகள் போன்று உடைகள் தொப்பிகள் அணிந்து போட்டோக்கள் எடுத்து பத்திரிகைகளிலே விளம்பரப்படுத்தி உமது எதிர்காலம் என்னவாக இருக்கப் போகின்றது என்ற வினாவிடை போட்டி ஒன்றும் வைத்து அறியாத பிஞ்சு உள்ளங்களில் போட்டி பொறாமை உணர்வுகளையும் தான் என்ற ஆணவ உணர்வுகளையும் உருவாக்கி அவர்களின் மேற்படிப்புகளை தாக்கங்களை உருவாக்கக்கூடிய நடவடிக்கைகளில் சில பெற்றோர்களும் அதற்கேற்ப சில பாடசாலை சமூகங்களும் ஈடுபடுவது வருத்தத்தை தருகின்றது. இதற்கு மாறாக நாங்கள் இம்மாணவ மாணவியர் மேலும் மேலும் ஊக்கப்படுத்தப்பட்டு உயர்கல்விகளில் மிகச்சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர்களின் அறிவு விருத்தி சீரான வளர்ச்சி பாதையில் செல்வதை உறுதிப்படுத்தல் வேண்டும். சதுரங்க போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றியீட்டிய முதல் 10 மாணவர்கள் வீதம் ஆண் பெண் 8 குழுக்களிலும் மொத்தம் 160 பேர் வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அதுவும் வரவேற்கத்தக்கதொன்று. சதுரங்க போட்டிகள் மாணவர்களின் உளவிருத்திக்கும் சிந்தனை விருத்திக்கும் மிகவும் உதவுவன. அந்த வகையில் கூடுதலான மாணவ மாணவியர் சதுரங்க போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது சிறந்த ஒரு கல்வி சமூகம் உருவாக்கப்படுவதற்கான ஒரு முன்மாதிரி நிகழ்வாக கொள்ளப்படலாம். இவற்றிற்கும் மேலாக கணித வினா போட்டிகளில் தேசிய மட்டம் மாகாண மட்டங்களில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளும் இங்கே வெற்றியாளர்களாக கௌரவிக்கப்படுவது எதிர்காலத்தில் கணித வல்லுநர்களை உருவாக்குகின்ற ஒரு செயல்பாடாக அமையும் என்று கருதலாம். ஒரு நாட்டின் பொருளாதார விருத்தி அந்த நாட்டில் காணப்படும் பொறியியலாளர்களின் எண்ணிக்கையை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகின்றது என்று கூறுவார்கள். வைத்தியர்களை பழிக்க முற்படும் பொறியியலாளர்கள், அவர்களை விமர்சிக்க முற்படும் பொறியியலாளர்கள் நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியர்களின் எண்ணிக்கை அந்த நாட்டின் நோய் தாக்கத்தின் அளவு சுட்டியாக கொள்ளப்படலாம் என்று விகடமாக கூறுவார்கள். அதே போன்று கூடிய சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள் என்றால் அந்த நாட்டிலே குற்றச்செயல்கள் அதிகம் என்று பொருள்படும் என்றும் கூறுவார்கள். ஆகவே பொறியியலாளர்கள் தாங்கள்தான் முக்கியமானவர்கள் என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். அன்புள்ள மாணவ செல்வங்களே, சிறுவயதில் இருந்தே கணிதம், விஞ்ஞானம், பொது அறிவு, புவியியல், குடியியல், ஆங்கிலம், தமிழ் என்று பல பாடங்களில் மிக கூடிய கவனம் எடுத்து உங்கள் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லுங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்த கல்விமான்களாகவும் வருங்கால தலைவர்களாகவும் உருவாவதற்கு இன்றிலிருந்தே நீங்கள் திடசங்கற்பம் பூணுதல் வேண்டும். விஞ்ஞான வினாடி வினா போட்டிகளில் பங்கு பெற்றிய மாணவ மாணவியர், சமூக விஞ்ஞான போட்டிகளில் பங்கு பெற்றியவர்கள் மற்றும் வணிகம், விவசாயம் என அனைத்து துறைகளிலும் பங்கு பெற்றியவர்கள் எமது மாணவர்கள் முறையாக பயிற்றுவிக்கப்பட்டு பரிசில்களை பெற்றிருக்கின்றார்கள் என்ற கருத்தை உலகிற்கு அறிவிக்கின்றார்கள். கல்வி என்பது வற்றாத நீரூற்று போன்றது. அள்ள அள்ள குறையாத செல்வமாக அது அமைகின்றது.
ஆனால் நாம் பயனடைய ஆழமாக தோண்ட வேண்டும். கல்வி என்ற சொல்லின் அர்த்தமே ஆழமாக தோண்டுதல். கல்வி, கல்லுதல் என்றால் தோண்டுதல், வி என்ற சொல் ஆழத்தையும் அகலத்தையும் குறிக்கும். ஆகவே தோண்ட தோண்ட நீர் வருவது போல் நாம் சிந்திக்க சிந்திக்க எமது கல்வி மேம்படும், அறிவு விருத்தி அடையும். இவ்வளவு இன்னல்கள், இடம்பெயர்வுகள், சொத்து இழப்புக்கள் போன்ற பாரிய இழப்புகளுக்கு மத்தியிலும் இன்னும் தமிழினம் தலை நிமிர்ந்து நிற்கின்றது என்று சொன்னால் எம்மிடையே காணப்படும் அடிப்படை தகைமையாகிய கல்வி மீதான ஈடுபாடே அதற்கு மூல காரணமாகும். ஆகவே மாணவ மாணவியர்களாகிய நீங்கள் உங்கள் நேரங்களில் கூடுதலான அளவை வெறுமனே வீண் பொழுதாக கழிக்காமல் கல்வி நடவடிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபடுங்கள். அவ்வாறு ஈடுபட்டால்தான் நாம் ஒரு சிறந்த கல்வி சமூகத்தை, ஒழுக்கமுள்ள சமூகத்தை உருவாக்க முடியும். உங்களுடன் கல்வி கற்கின்ற மாணவ மாணவியர் யாராவது தெரிந்தோ தெரியாமலோ வீணான தீய பழக்க வழக்கங்கள், முரட்டு குணம் ஆகியவற்றை கொண்டவர்களாக விளங்குவார்களே ஆயின் அவர்களை திருத்துவது மாணவ சமுதாயத்திற்கும் உரியதான ஒரு பணியாகும் என்று கூறி வைக்கின்றேன். முடியுமானால் நீங்களே புத்தி கூறி அவர்களை திருத்த முயற்சி செய்யுங்கள். இயலாத இடத்து உங்கள் ஆசிரியருக்கோ அல்லது அதிபருக்கோ தெரிவித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு முயலுங்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்ததுதான் இந்த சமூகம். எம்முள் சிலர் பின்தங்க, சிலர் விட்டுப்பட்டு போக நாங்கள் விடக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து முன்னேற நாங்கள் வழி அமைக்க வேண்டும். இது ஒரு மகத்தான கைங்கரியம். சேர்ந்து முன்னேறுவோம் என்ற கருத்தை உங்கள் முன் வலியுறுத்தி என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.